ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மொறு மொறுன்னு பகோடா தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன். மற்ற பொருள் எல்லாமே இடித்து தான் சேர்க்க போகிறேன். 10 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் இடித்து சேர்த்துட்டு, அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின மல்லித்தலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்ட பிறகு இது கூட 2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் டைட்டாக சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி பிசையாமல். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பகோடாவை உதுத்து விட்டுட்டு 20-30 செகண்ட் கழித்து திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான மொறு மொறுன்னு பகோடா ரெடி ஆகிடும். இது கூட கருவேப்பிலையும் 4 வரமிளகாயும் வறுத்து சேர்த்துக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.